குர்ஆன் ஹதீஸின் பேரில் பல பிரிவுகளாக பிரிந்திருக்கும் தீனுல் இஸ்லாமில் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் செய்வதற்கு ஆதாரம் தேவையில்லை, செய்யக்கூடாது என்பதற்கு தான் ஆதாரம். எடுத்துக்காட்டாக ஏரோப்ளைனில் பயணம் செய்வது, அது கூடாது என்று இருந்தால் கூடாது என்பதற்கு தான் ஆதாரம் தேவை. ஆதாரம் இல்லாத காலமெல்லாம் கூடாது என்பதற்கு அந்த விஷயம் ஜாயிஸ் ஆகும். நாம் எடுத்துக்கொண்ட உதாரணத்தைப் போல ஏரோப்ளைனில் பயணம் செய்வது, இதே போன்றுதான் அனைத்து காரியங்களிலும். அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்தில் உள்ள பல விஷயங்களிலும் எடுத்துக்காட்டாக பார்க்க வேண்டுமானால் மீலாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடாது என்பதற்கு ஆதாரம் இல்லாததன் காரணத்தினால் ஜாயிஸ். சரி, செய்யலாம் என்று ஆதாரம் இருந்தது திரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஹதீஸின் பிரகாரம். அப்படி ஆனால் அந்த விஷயம் சுன்னத். மீலாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டாடுவதும் நபி அவர்களின் மீது மதுஹ சொல்வதும் சுன்னத். இது குர்ஆனில் இருந்தால் அது கூறினான் அல்லவா, சூரத்து யூனுஸ் 58வது ஆயத், குல் பிஃபதுலில்லாஹி வ பிரஹ்மதிஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. அல்லாஹ்வினுடைய அந்த ஃபதுலான ரஹ்மத்தை கொண்டு, இது அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ரஹ்மத், அதுதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் கூறுகிறான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அல்லாஹ்வினுடைய ஆக சிறந்த மிகப்பெரிய ரஹ்மத் அது ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஃபதுலை கொண்டு, அந்த ரஹ்மத்தை கொண்டு இஃப்ரஹு, நீங்கள் சந்தோஷம் அடையுங்கள், மகிழ்ச்சி அடையுங்கள், கொண்டாடுங்கள் என்று அல்லாஹ்வினுடைய ஒரு கட்டளை. எனவே மீலாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஜிப்.